ஹலோ, ஒரு ஷார்ட் ரீடிங். அத்யாகாளி உங்களுக்காக என்ன மெசேஜஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? சில பேர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. ஏதோ ஒரு சின்ன விஷயம், சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், அதை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருதோ ஒரு நல்ல விதத்தில், கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சிங்கன்னா ஒரு பெரிய லெவல் நம்ம ரீச் பண்ணுறதுக்கான அதுக்கான ஒரு லிங்காக கூட இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் அதை கண்டிப்பாக அதை போக விடாமல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கான நல்ல நேரம், நல்ல ஒரு லைஃப்க்கான ஒரு நல்ல ஒரு நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி உங்கள் லைஃப்பில் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு லைட் அண்ட் ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு இருக்குது. மாக்காளி அதுதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அதிகமாக யோசிக்காமல் கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தாராளமாக நீங்கள் கையில் எடுக்கலாம். மாக்காளி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தானாகவே ஏதோ ஒரு இன்ட்யூஷன் மூலயமா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த கிளாரிட்டியும் கிடைக்கும். இதை எடுத்தோம்னா நமக்கு ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கலாம் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். அப்படி தோணும் போது கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம எங்கள் தூரத்தை பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு சின்ன விஷயமா தெரியும். நம்ம அதுக்கிட்ட நெருங்க தான் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம எடுத்தது நல்லதாக போச்சு. இந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கவும் முடியும். சில நேரத்தில் சில விஷயங்கள் ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், தெரிஞ்சவங்கள ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க, ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கேளுங்க, இக்னோர் பண்ணாதீங்க. அதில் ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும். அதில் அந்த விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாருக்கும் இல்லை, யாரோ சில பேருக்காக சொல்கிறேன், அந்த விஷயம் உங்கள் மனசுக்கு படம். உங்களுக்கு ஓகே இதுதான் நான் அந்த விஷயம், நம்ம இதுக்காக தான் நாங்கள் ஏதோ ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தோம், இவங்க சொன்னதில் எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடச்சிது. சரியா? அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கலாம். நீங்கள் அடுத்த லைஃப்பில் என்ன அடுத்த ஸ்டெப் நீங்கள் மூவ் பண்ணலான்றதும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்போவுமே மற்றவங்கள முன்னாடி போக வச்சுட்டு பின்னாடி நிற்காதீங்க. சில பேர் அந்த ஒரு ஹேபிட்டாகவே வச்சிட்ருக்கீங்க. பயம், இது வரைக்கும் பண்ணது கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நான் இது எனக்கான விஷயம் கிடையாது. அதனால் மற்றவங்கள பின்னாடி லைனில் இருக்கிறவங்க நீ போப்பா முன்னாடி போப்பா லைனில் இருக்கவங்க ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் மாற்றம் வேணும், நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு பொசிஷன் ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் நின்ன இடத்துலேருந்து மூவ் பண்ணாதான் நடக்கும், இல்லையா? நீங்கள் லைனில் அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா பயந்துட்டு அப்படியே தான் இருக்கணும் லைஃப்பில். நீங்கள் போல்டாக முடிவெடுங்க. கீழே விழுந்தாலும் சரி, அது ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நமக்கு அது கிடைக்கலனாலும் சரி, அது கிடைச்சாலும் சரி, மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணாதான் உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். என்ன வேணாலும் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதத்தில் உங்களுக்கு சிச்சுவேஷன் என்னமோ எடுத்துக்கலாம். சரியா? நீங்கள் மூவ் பண்ணுங்கள், தானாக உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது என்ன நினைக்கும்ன்றதை நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க. நான் இந்த அடி எடுத்து வச்சேன்னா அந்த செஸ்ஸு கேம் ஆடுற மாதிரி தான் பண்ணுறீங்க நீங்கள். நான் எடுத்து வச்சேன்னா இங்கேருந்து யார் என்னை அடிப்பா, அங்கேருந்து யார் என்னை அட்டாக் பண்ணுவா, பின்னாடி இருந்து யார் வராங்க, இதில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க தவிர அடுத்தது என்ன நடக்கும்ன்றது நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணாதீங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்தது உங்கள் கையில் கிடையாது, கடவுள் கையில் இருக்குது. நீங்கள் நினச்சதா நடக்கும், நீங்கள் நினச்சது தான் நடந்துட்டுருக்கா. கடவுள் என்ன நினச்சிருக்காரோ என்ன எழுதினாரோ அதுதான் நடக்கும். நீங்கள் உங்களுடைய வேலை ஜஸ்ட் மூவ் பண்ணணும். அடுத்தது என்ன நடக்கும்ன்றது கடவுள் டிசைட் பண்ணியிருக்காரு, அது நடக்கும். உங்களுக்கு தேவை கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை, கடவுள் மேலே நம்பிக்கை, உங்கள் மேலே நம்பிக்கை. நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த மூவ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் எனக்கு கொடுக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான் எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு தேவை. உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, இன்னும் சில பேருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எவ்வளோதான் டேரோ
ரீடர்ஸ் கிட்ட போயிட்டு ரீடிங் எடுத்தாலும், என்னதான் ப்ரேயர்ஸ் பண்ணாலும், என்னதான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க பரிகாரம் பண்ணாலும் பலிக்காது. பரிகாரம்லாம் எதுவும் தேவையில்லை. கடவுளை நம்புங்க, உங்களை நம்புங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒர்க், அந்த ஜாப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும். வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும். சரியா? கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு லைஃப்பில் காளி அதை தான் சொல்கிறாங்க, யுவர் லைஃப் வித் த ஃபுல் ஆஃப் லைட் அண்ட் ஹாப்பினஸ். ஓகே, நான் ஷஃபிள் பண்ணி எடுக்கும் போதும் அந்த கார்டு தான் இது. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல வெளிச்சமும் நல்ல சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ வருஷமாக பாடுபடுறீங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க. கடவுளும் உங்களுக்கு அது கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் உங்களில் சில பேர் வந்துட்டு இன்னமும் தயங்குறீங்க. வேறு ஒரு விஷயத்தில் உங்களுடைய கவனம் செலுத்துறீங்களே தவிர இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது கிடையாது. உங்களை பற்றி உங்கள் லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ணணுன்றதுல ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது. வேறு ஏதோ ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. எந்த விஷயத்துக்கு இப்போ உங்கள் லைஃப்க்கு இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு நல்ல விதத்தில் போகணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்கள் மூவ் பண்ணி போகிறதுக்கு தடையாக என்ன இருக்குதோ அதை மூவ் பண்ணுங்கள். அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணுறீங்களே தவிர இப்போதைக்கு என்ன தேவையோ அதில் உங்கள் கவனம் இல்லை. என்ன ப்ரே பண்ணி என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணி என்ன யூஸ் இருக்கு? உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சிங்களா? சில பேர் யோசிச்சிருக்கீங்க, சில பேர் யோசிச்சிங்களா? உங்களுக்கு என்ன தேவை இப்போதைக்கு? உங்களுக்கு என்ன தேவை இப்போ இந்த நிமிஷம்? உங்களுக்கு என்ன தேவை உங்ககிட்ட இருக்கா? நான் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயத்த கேட்குறேன், தேவையில்லாத விஷயம் கிடையாது. லைஃபுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இப்போ தேவையான விஷயம். நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு, லைஃப்பில் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தேவையான விஷயம் உங்ககிட்ட இருக்கா? ஃபர்ஸ்ட் அது கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம என்ன விஷயத்தில் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அதை பற்றி யோசிங்க. தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் யோசிக்காதீங்க. அடுத்து என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தேவையில்லை. அது கடவுள் கையில் இருக்குது, கடவுள் பார்த்துப்பாரு, அவங்க நமக்கு இது பண்ணுவாங்க. உங்களுடைய ஜாப் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக. ஒரு மைண்டில் எதுவுமே ஒரு டவுட் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு மூவ் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, யாருக்கு இந்த மெசேஜ் ரெசனேட்ஸ் ஆகுதோ அவங்க இந்த மெசேஜ் எடுத்துக்கலாம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஏதோ வேறு விதத்தில் சில பேர் வந்துட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் வேறு எதுக்கோ தான் அதிகமாக கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஃபோக்கஸ் உங்கள்கிட்ட கிடையாது. இன்னமும் நீங்கள் திருந்தலைன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களை ஒரு நல்ல பொசிஷனுக்கு, ஒரு நல்ல ஒரு பர்சனாக, ஒரு நல்ல உலகத்துக்கு நீங்கள் என்ன உலகத்தை விடுங்க, உலகத்துக்கு நீ யாரும் செய்ய போகிறது கிடையாது. நான் யாரையும் குறிப்பிட சொல்ல விரும்பலை, அதான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. யாரும் ஏதோ உலகத்துக்குன்னு யாரும் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும், அதை பற்றி யோசிக்கப்பா. ஃபர்ஸ்ட் உங்கள் கப் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பட்னியாக போட்டு நீங்கள் வெளியில் போய்ட்டு என்ன தான் பண்ணாலும் அது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு பாதி வயிறாவது சாப்பாடு போடுங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், பாதி வயிறாவது சாப்பாடு போடுங்க. அப்புறம் கொஞ்சம் வெளியில் இருக்கவங்களும் கொஞ்சம் கொடுங்க, அது ஓகே. நீங்கள் வீட்டில் இருக்கவங்கள எல்லாம் பட்னி போட்டுட்டு வெளியில் போயிட்டு நான் ராஜா, நான் அப்படி, நான் இப்படின்னு சொல்லிட்டு மேல் ஆர் ஃபீமேல் யாருக்கும், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு புரியும் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னா அந்த விஷயத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பந்தா காமிச்சிட்டு நாங்கள் இது பண்ணிவிட்டு நான் வீட்டில் ரொம்ப நல்லவங்க, நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கவங்கள சுற்றி இருக்கவங்கன்னா உங்கள் அம்மா, அப்பா, குழந்தைங்க, ஒய்ஃப், ஹஸ்பண்ட், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா?
உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக பண்ணுறீங்களா? அது பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம்ஸ் என்ன, உங்களுடைய அடுத்த நீங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கான விஷயங்கள் அதை பாருங்கள். சரியா? அடுத்தவங்க அவங்க லைஃப்பில் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் அங்கே இருக்கிறதெல்லாம் அவங்க லைஃப்க்கு அவங்க பார்த்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் நல்லா முன்னேறிட்டு நீங்கள் நல்லா ஃபினான்ஷியலி நல்ல ஒரு இண்டிபெண்ட்டாக நல்ல ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டிங்கன்னா, நிறைய இருக்குன்னா அப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே ஓகே, இந்த மெசேஜ் யாருக்கு ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப நாளைக்கு பார்ப்போம், ரீடிங் பண்ணுறேன்னான்னு தெரியல. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ்.